ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் பிகே ஆர்த்தி சேனல். இன்றைக்கி காலையில் நம்ம வந்து போர்ட்டர் வந்து லாகின் பண்ணியாச்சு. எத்தனை மணிக்கு லாகின் பண்ணேன்னு பார்த்தோன்னா 10 மணிக்கெலாம் நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே வரல. ஓகே, நம்ம சவாரிக்காண்டி வெயிட் பண்ணலாம். நேற்று நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1600 தாங்க ஏர்னிங்கே நடந்திருக்கு. நான் வேறு 2000 டார்கெட் வேறு கம்ப்ளீட் பண்ணணுன்னாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணேன், நம்மளால் அந்த 2000 டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. சரி, ஓகே, ஒரு சின்ன வருத்தமாகி போச்சு. சரி, இன்றைக்கி வந்து டெய்லி ஏர்னிங்கை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சவாரி வருதுன்றது பார்த்துடலாங்க. நாங்கள் டெய்லியும் ஒரு 1000, 1200, 1500 இப்படி தாங்க இப்போ சவாரி கொஞ்ச நாளாகவே போட்டுட்ருக்காங்க. முன்னாடிலாம் நல்லா இருந்தது, 2000, 2500 இந்த மாதிரிலாம் நல்லா இருந்தது. ஆனால் இப்போ வர வர கொஞ்சம் கம்மியாகிட்டே தான் போகுது. ஆனால் கஸ்டமருக்கும் ரேட்டும் குறைச்சிருக்காங்க. அதனால் நம்மளோட ஏர்னிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. சப்ஸ்கிரைப் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, ஐஎம் போர்ட்டர், டேட் வந்து பார்த்தோன்னா 1/8/2025, மை இன்கம் 2900 ரூபா. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்காது ப்ரோ. போர்ட்டல் வந்து ஒன்று ஒன்று வேரியபிள் ஆகும். கண்டிப்பாக நான் இருக்கிற இடம் வந்து அம்பத்தூர், அதனால் எனக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது. இன்னொரு விஷயம், நம்மளுக்கு காலையில் முதல் சவாரி நம்மளுக்கு போடுற இடம் சூஸிங் ஒன்று இருக்குது ப்ரோ. இப்போ உங்களுக்கு வந்து பாரிஸ் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ட்ரிப் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கும். எனக்கு வந்து இன்கேஸ் அவுட்டர் சைடு பட்டாபுரமோ திருநன்றவூரோ இல்லை வேப்பம்பேட்டோ ஏதோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு வந்து சவாரி வந்து சரியாக வராது. ஏன்னா ஒரு ஏரியாவை பொறுத்து தான் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு சவாரி கொடுக்கறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து சவாரி கிளிக் ஆகிடுச்சுன்னா அடுத்த மாறும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கும். அதனால் 2900 ஓட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ அது கேட்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2900 ஓட்டினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இன்னும் அதிகமாக நீங்கள் சவாரி வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களை மாதிரி எனக்கும் சவாரி வரணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். எல்லா டிரைவருக்கும் கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சூஸிங் இடம் வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை. போர்ட்டல்காரங்க புக்கிங் போகிறதுல தான் நம்மளோட சூஸிங்கே இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சவாரி வருது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சின்ன சவாரி வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இன்கேஸ் சின்ன சவாரி வந்தால் கூட சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்த சவாரி எடுக்க முடியும். என்ன சவாரி வருதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுக்கு இப்போ சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா திருமலவாயில் பிக்கப்புங்க. ட்ராப்பு வந்து செம்மஞ்சேரி சத்யபாமா காலேஜுங்க. சவாரி வந்து எனக்கு போர்ட்டலில் வரலங்க. இது ஏற்கனவே நான் இந்த சவாரி வந்து ரெகுலராக ஓட்டியிருக்கேன். அவர் தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்டாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னா, நம்ம இப்போ வந்து போர்ட்டல் வந்து ஆஃப்லைன் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இப்போ வந்து பிக்கப் பாயிண்ட் வந்து கிளம்ப வேண்டியதான். கஸ்டமர் வந்து என்கிட்ட சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆவடியில் போய் பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க. ஆவடியில் எங்கன்னு பார்த்தோன்னா மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பார்சல் இருக்கான். அதை எடுத்துட்டு திருமலவாயில் பச்சைமன் கோயில்கிட்ட வர சொன்னாங்க. அங்கேருந்து ஒரு சில மெட்டீரியலாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சத்யபாமா காலேஜ் போகணுன்னாங்க. கஸ்டமர் கூட வர மாட்டாங்க. கஸ்டமர் வந்து பைக்கில் வந்துடுவாங்க. நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து சொல்லிடுவாங்க. ஏற்கனவே அவருக்கு நான் 2 or 3 டைம்ஸ்க்கு மேலே அந்த லொக்கேஷன் போயிருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை. பில்லு கொடுப்பாங்க, ஏற்றிட்டு நம்ம அந்த ட்ராப் லொக்கேஷன் போயிட வேண்டியதான். கஸ்டமர் அங்கே வந்து ரீச் ஆயிடுவாங்க. மெட்டீரியலாக இறக்கிட்டு அங்கேருந்து நம்ம போர்ட்டல் ஆன் பண்ணிட வேண்டியதாங்க. பார்க்கலாம். இப்போ கஸ்டமரோட ஃபஸ்ட்டு பிக்கப் பாயிண்ட் நம்ம கிளம்பிடலாமாங்க. நம்ம இன்னைக்கு ஓன் சவாரி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் மீட்டர் வந்து 0 பண்ணிடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து டோட்டலாக நைட் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கன்றது கிளியராக இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுங்க. நம்ம இப்போ டிஜிட்டல் மீட்டர் பார்த்துடலாமாங்க. இப்போ ட்ரிப்பு ஏ வந்து நான் எவ்வளோ டீசல் போட்டிருக்கேன், எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்றது நான் செக் பண்ணுறதுங்க. இது இன்னைக்கு காலையில் வந்து நான் 8 லிட்டர் டீசல் போட்டிருக்கேன். சரி, ஓகேங்க. இப்போ வந்து ட்ரிப்பு பி போயிடலாங்க. காலையில் நான் எந்த சவாரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் 0 பண்ணிடுவேங்க ட்ரிப்பு பியை வந்து. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவினிங் லாஸ்ட்டாக முடிக்கும் போது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது கிளியராக வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியுங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் நோக்கி போயிட்டுருக்கோங்க. இது எந்த ரோடுன்னு பார்த்தோன்னா சென்ட் பீட்டர் காலேஜ் ரோடுங்க. போய் லாஸ்ட் டெட் எண்டு போனால் சின்னம்மன் கோயில் வரும். அதில் போய் லெஃப்ட் எடுத்து நம்ம போகிற மாதிரி வரும். கஸ்டமர் சொன்னது வந்து மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டுன்னாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் போனோன்னா அந்த மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வருது. ஏதோ சக்தி மண்டபம்னு சொன்னாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சொன்னாங்க. ஏற்கனவே நான் அது வந்து பார்த்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்து இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் ரீச் ஆகிட்டாங்க. கஸ்டமர் சொன்னாங்க சக்தி மண்டபம்னு சொன்னாங்க. ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்கள் சக்தி மண்டபம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு. கரெக்டான லொக்கேஷன் தாங்க கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கும் இந்த லொக்கேஷன் வந்து தெரியும், பட் எக்ஸாக்டாக கரெக்டாக தெரியாது. நம்ம இப்போ வந்து எம்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு என்ன மெட்டீரியல்னு கேட்டுட்டு நம்ம வண்டிக்குள்ளே எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ வந்து மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் கஸ்டமரோட மெட்டீரியல் வந்து ஏற்றியாச்சுங்க. இந்த மெட்டீரியல் தாங்க கஸ்டமர் எடுக்க வேண்டியது. நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம கஸ்டமரோட அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம கிளம்பி போயிடலாங்க. கஸ்டமரோட ஜிபே ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ போல தெரியுங்க. என்கிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. சரி, நம்மக்கிட்ட இருந்தது. அப்போ அமுச்சு விட்டு கஸ்டமர்கிட்ட போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி கிளம்பிட வேண்டியதாங்க. கஸ்டமரோட 2வது லொக்கேஷனுக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. இந்த ஓன் சவாரி வந்து எனக்கு சாட்டர்டே வந்தால் கொஞ்சம் உதவியாக இருந்திருக்குங்க. ஏன்னா நம்ம சாட்டர்டே வந்து 2000 டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் நம்மளால் எடுக்க முடியல. இந்த ஓன் சவாரி வந்து எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்குங்க. சரி, எனிவேஸ் நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுப்பாரோ அதாங்க நம்மளுக்கு கிடைக்கும்.
சரி, நம்ம வந்து கஸ்டமரோட 2வது லொக்கேஷன் நோக்கி கிளம்பிட வேண்டியதான். நம்ம இப்போ வந்து கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வரப்போகிறோங்க. ஆல்மோஸ்ட் கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. கஸ்டமரோட 2வது லொக்கேஷனில் வந்து இந்த அட்டைப்பட்டி லோடு வந்து நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து இங்கேருந்து சத்யபாமா காலேஜுக்கு கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம வந்து மேட்ரோ டிரான்ஸ்போர்ட்டில் 2205 ரூபா கஸ்டமருக்கு நம்ம பே பண்ணோம். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணிட்டாங்க. டோட்டலாக நம்மளுக்கு பே பண்ண அமௌண்ட்டு பார்த்தோன்னா 5210 ரூபா நம்மளுக்கு பே பண்ணியிருக்காங்க. நம்மளோட ட்ரிப்போட காஸ்ட்டு பார்த்தோன்னா 3000 ரூபா நம்மளோட ட்ரிப்போட காஸ்ட்டு. 2 வே பாயிண்ட்டு பட் கிலோமீட்டர் டோட்டலாக கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 70 கிலோமீட்டர் வருது. எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 3000 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து போன வருஷம் நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதே மாதிரி இந்த வருஷம் நம்மளுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கஸ்டமர்கிட்ட கேட்ட இடையில ஏன் சார் நம்மளை கூப்பிடலன்னு கேட்டேன். நமக்கு இடையில ஆர்டர் வரல, போன வருஷம் வந்தது, அதோட இப்போ தான் வந்திருக்கு, அதனால தான் நான் உன்னை கூப்பிட்ருக்கேன் அப்படின்னாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஜிபேயில் வந்து 5210 ரூபா நம்மளுக்கு வந்து பே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம கிளம்பிட வேண்டியதாங்க. நம்மளுக்கு இங்கேருந்து சத்யபாமா காலேஜுக்கு டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா ஒரு 64 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து இப்போ கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம இப்போ வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி கிளம்பியாச்சுங்க. நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிட்டு என்னன்றது பார்த்துடலாங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட பாதி லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 26 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. டைம் பார்த்தோன்னா இப்போ 1:15 ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாங்க. இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு கொண்டு வந்துருக்குன்னு பார்த்தோன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டைங்க. பரவாயில்லைங்க, இன்னைக்கு சாப்பிட்றதுக்காச்சும் டைம் கிடச்சிது சீக்கிரமாக, அதனால் நம்ம சாப்பிட்லாங்க. இன்னும் கஸ்டமரோட லொக்கேஷன் பார்த்தோன்னா இன்னும் 25 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட வேண்டியதாங்க. நம்ம அங்கேருந்து அடுத்த போர்ட்டல் சவாரி கண்டிப்பாக எடுத்தாகணுங்க. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வேறு, அப்புறம் அது எடுக்கலைன்னா ஸ்கோர் வந்து 0லேயே தாங்க இருக்கும். எப்போவுமே இங்கே நம்ம அந்த டயத்துக்கு சாப்பிடவே மாட்டோம். இப்போ தான் கரெக்டாக சாப்பிட்ருக்கோம். நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் தான் காட்டுது. நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாங்க. இன்னைக்கு வந்து இங்கே வெயிலே சுத்தமாக தெரியல, ஆனால் பட் புழுக்கமாக இருக்குது, செம்ம வேக்காடாக இருக்குங்க. வேர்வை வந்து உடம்புல அப்படியே ஊற்றுதுங்க, அப்படி ஒரு வெக்கையாக இருக்குங்க. ஆனால் பட் வெயிலே இல்லைங்க. இப்போ வந்து போரூர் டிஎல்எஃப்பை தாண்டி போயிட்டுருக்குங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வர போகிறோங்க. இன்னும் வந்து 1.3 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. கஸ்டமருக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப அர்ஜென்ட் போல் தருது. எனக்கு 2-3 தடவை இங்கே ட்ராப் பாயிண்டில் உள்ள கஸ்டமர் வந்து கால் பண்ணிட்டாங்க. நான் வந்துட்டேன்னு தான் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 3 மணிக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா அப்போ தான் வந்து ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளால் தனியாக இறக்க முடியாதுன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் ஸ்பீடாக தாங்க போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் காட்டுது, கிட்ட போயிடலாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. சத்யபாமா காலேஜ் தாங்க இது. இப்போ கேட் என்ட்ரி இருக்குது, அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போகணுங்க. நம்ம வந்து கேட் என்ட்ரி பண்ணிட்டு கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போயிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் இறக்கியாச்சு. இப்போ 2வது லொக்கேஷன் அந்த லாஸ்ட்டில் ஒரு கஸ்டமர் இருக்காங்க பாருங்கள், அங்கே தான் இருக்கணும். வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட டிபார்ட்மெண்ட் போல தெரியுது. சரி, நம்ம மெட்டீரியல் வந்து இறக்கிடலாம். இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. கஸ்டமர் சொன்ன மாதிரி ட்ராப் பாயிண்ட் வந்து சேஃப்டியாக வந்து இறக்கியாச்சு. அவங்க 3 மணிக்குள்ளே தான் இருப்பாங்க, அதுக்குள்ளேயே நம்ம வந்து இறக்கியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வண்டியில் உள்ள மொத்த பொருளை இறக்கிட்டாங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணால் போர்ட்டல் பார்ட்னர் ஆப்பை வந்து ஆன் பண்ணிட வேண்டியதாங்க. லாகின் கொடுத்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி மண்டே கம்பல்சரியாக 1-2 சவாரியாச்சும் நம்ம எடுக்கணும். அப்படி நம்ம எதுவுமே எடுக்கலைன்னா ஸ்கோர் வந்து அப்புறம் கண்டினியூ ஆகாது. டைம் பார்த்தோன்னா 3 ஆகுது. நம்மளுக்கு இப்போ என்ன சவாரி வருதுன்றது வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. உண்மையாகவே இங்கே இந்த ப்ரைவேட் சவாரி முடிச்சுட்டு நம்ம போர்ட்டலில் ஓட்டணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா என் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பேட் நியூஸாக வந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தோன்னா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி வந்திருக்குங்க. அதனால் நம்மளால் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண முடியலங்க. எப்படியோ 1 வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு தாங்க நம்ம வீடியோ வந்து அப்லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் நீங்கள் ஆதரவு பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டாலும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அப்பா ஆத்மா சாந்தியாக நீங்கள் நல்லபடியாக ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.